Example 6.6. Prove that secant theta divided by sin theta minus sin theta divided by cos theta equal cot theta. So LHS எடுத்துட்டு RHS நிரூபிக்கலாம். Solution given secant theta divided by sin theta minus sin theta divided by cos theta. So secant theta அப்படின்னா அதை 1 by cos theta ன்னு எழுதலாம். அப்போ equal 1 by cos theta divided by sin theta minus sin theta divided by cos theta. ஸோ இங்கே டினாமினேட்டரில் ஸோ ஒன்றுக்கு தான் இருக்கும். ஸோ மேலே வந்ததுன்னா ரெசிப்ரோக்கலாக மாறும். அப்போ 1 by cos theta இன்ட்டு sin thetaன்னு கிடைக்கும் வேல்யூ மைனஸ் sin theta டிவைடட் பை cos theta அப்படின்னு வேல்யூ கிடைக்குங்க. அதாவது இங்கே உதாரணத்துக்கு எப்படின்னா 1 by cos theta இன்ட்டு sin theta ஸோ 1 by sin theta கிடைக்கும். ஏன்னா இங்கே டினாமினேட்டரில் 1 தான் இருக்கும். அப்போ மேலே ஒன்றும் ரெசிப்ரோக்கலாக 1 by sin thetaன்னு வரும். ஸோ இதை மல்டிபிள் பண்ணும்போது cos theta இன்ட்டு sin thetaன்னு வேல்யூ கிடைக்கும். ஸோ ஈக்குவல். ஸோ இங்கே வந்து பார்க்கும்போது இங்கே நம்மளுக்கு இங்கே வந்து பார்க்கும்போது sin thetaன்றது எக்ஸ்ட்ரா இருக்குது. அப்போ இதுக்கான கான்ஜுகேட்டில் ஒரு sin thetaவில் மல்டிபிள் பண்ணி ஸோ டிவைட் பண்ணிடலாம். அப்போது 1 by cos theta into sin theta then minus sin into sin square theta divided by cos theta into sin theta. ஸோ இங்கே டினாமினேட்டரில் சேமாக இருக்குது. அப்போ நியூமினேட்டரை ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே சப்ராக்ஷனில் கொடுத்துருக்காங்க. அப்போது 1 minus sin square theta divided by cos theta into sin theta. ஸோ 1 minus sin square theta அப்படின்னா அதுக்கு நம்மளுக்கு ஃபார்முலாஸ் தெரியும். 1 minus sin square thetaனா அது cos square thetaன்னு எழுதலாம். அப்போது cos square theta divided by cos theta into sin theta. ஸோ ரெண்டு காசுக்கு ஒரு கான்சர் கேன்சல் ஆகிடும். அப்போது ரிமைனிங் இருக்குது cos theta divided by sin thetaன்னு வேல்யூ இருக்கும். cos by sin அப்படின்னா அதை நம்ம cot thetaன்னு எழுதலாம். ஸோ இதுதான் இந்த சம்மோட ஆன்சர். நம்ம நிரூபிக்க வேண்டியது. ஸோ LHS எடுத்துகிட்டு RHS நிரூபிச்சிட்டோம். ஸோ ஃபைனலாக இன்ஸ் ப்ரூவ்ட் அப்படின்னு சொல்லி ஆன்சரை முடிச்சிடணும். ஸோ இந்த சம்மில் என்ன டவுட் இருந்தால் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அதை நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். இன்னும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனும் மறக்காமல் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம சேனலுடைய 19 வீடியோக்கள் உங்கள் மொபைலில் நோட்டிஃபிகேஷனாக உடனுக்குடன் வரும். தேங்க்யூ. Example 6.7. Prove that sin square a into cos square b plus cos square a into sin square b plus cos square a cos square b plus sin square a sin square b equal 1. So LHS எடுத்துட்டு RHS நிரூபிக்கலாம். So solutions given கொடுத்துக்கிற சம்ஸை அப்படியே எழுதிக்கலாம். sin square a cos square b plus cos square a sin square b plus cos square a cos square b plus sin square a sin square b. ஸோ ஃபஸ்ட் அண்ட் லாஸ்ட்டும் பேர் பண்ணிக்கலாம். அடுத்தது செகண்ட் அண்ட் தேர்டும் பேர் பண்ணிக்கலாம். அப்போ sin square a cos square b plus sin square a sin square b plus cos square a sin square b cos square a cos square b. ஸோ இப்போ இந்த ரெண்டு டேர்மில் இருந்தோம். ரெண்டு டேர்மாக இருக்குது. இப்போ இந்த ரெண்டு டேர்மில் வந்து காமனாக இருக்கக்கூடியது sin square ஏன்றது காமனாக இருக்குது.
அப்போ சைன் ஸ்கொயர் ஏன்றதை காமனாக நம்ம வெளியே எடுத்துடலாம். அப்போ ரிமைனிங் இருக்கக்கூடிய இது வந்து பார்க்கும்போது காஸ் ஸ்கொயர் பி ப்ளஸ் சைன் ஸ்கொயர் பின்னு இருக்குது. நெக்ஸ்ட் இது ரெண்டுத்துலேருந்து காமனாக இருக்கக்கூடியதுன்னு பார்க்கும்போது இங்கேயும் காஸ் ஸ்கொயர் ஏன்ற வேல்யூ காமனாக இருக்குது. காஸ் ஸ்கொயர் ஏவை அப்போ வெளியே எடுத்துடலாம். இப்போ ரிமைனிங் சைன் ஸ்கொயர் பி ப்ளஸ் காஸ் ஸ்கொயர் பி. ஸோ இதனுடைய வேல்யூ மதிப்பு வந்து பார்க்கும்போது சைன் ஸ்கொயர் தீட்டா ப்ளஸ் காஸ் ஸ்கொயர் தீட்டா உடைய வேல்யூ வந்து பார்க்கும்போது 1. அதாவது சைன் ஸ்கொயர் தீட்டா ப்ளஸ் காஸ் ஸ்கொயர் தீட்டா உடைய வேல்யூ 1. அப்போது இது ரெண்டும் வேல்யூ 1ன்னு கொடுக்கலாம். அப்போது தேர்ஃபோர் சைன் ஸ்கொயர் ஏ 1ன்னு வந்துடும் ப்ளஸ் காஸ் ஸ்கொயர் ஏ 1ன்னு வந்துடும். அப்போது ஈக்குவல். ஸோ 1 கூட மல்டிப்ளை பண்ணும்போது சேமஸ்ட் அதே வேல்யூ தான் வரப்போகுது. அப்போ சைன் ஸ்கொயர் ஏ ப்ளஸ் காஸ் ஸ்கொயர் ஏன்னு வரும். ஆல்ரெடி நம்மளுக்கு ஃபார்முலாஸ் தெரியும். சைன் ஸ்கொயர் தீட்டா ப்ளஸ் காஸ் ஸ்கொயர் தீட்டா ஈக்குவல் 1 அப்படின்றது நமக்கு தெரியும். அப்போது 1. ஸோ இதுதான் நம்ம நிரூபிக்க வேண்டிய ஆன்சர். இதுதான் RHS. அப்போது therefore sin square A into cos square B plus cos square A into sin square B plus cos square A into cos square B plus sin square A into sin square B equal to 1 அப்படின்னு சொல்லி இதுதான் நம்ம நிரூபிக்க வேண்டிய ஆன்சர். ஸோ என்ஸ் ப்ரூவ். ஸோ இந்த சம்மில் என்ன டவுட் இருந்தால் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அதை நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். இன்னும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனும் மறக்காமல் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம சேனலுடைய புது வீடியோக்கள் உங்கள் மொபைலில் நோட்டிஃபிகேஷனாக உடனுக்குடன் வரும். தேங்க்யூ. Example 6.8. If cos theta plus sin theta equal root 2 cos theta, then prove that cos theta minus sin theta equal root 2 sin theta. அது cos theta plus sin theta equal root 2 cos theta. ஸோ இந்த வேல்யூ எடுத்துகிட்டு நம்ம cos theta minus sin theta வேல்யூ root 2 sin theta வருது அப்படின்னு சொல்லி நம்ம நிரூபிக்கணும். ஸோ நிரூபிக்கலாம். சொல்யூஷன்ஸ் given கொடுத்துக்கிற வேல்யூவை நம்ம எடுத்துக்கலாம். காஸ் தீட்டா ப்ளஸ் சைன் தீட்டா ஈக்குவல் ரூட் 2 காஸ் தீட்டா அப்படின்னு சொல்லி எடுத்துக்கலாம். ஸோ இப்போ என்ன பண்ணலாம், ரெண்டு பக்கமும் ஸ்கொயர் பண்ணலாம். ஸோ ஸ்கொயரிங் ஆன் போத் சைட்ஸ். ஸோ காஸ் தீட்டா ப்ளஸ் சைன் தீட்டா whole square root 2 cos theta then square. So a plus b whole square formula expand பண்ணலாம். So இது a இது b ஓகேவா. So a plus b whole square formula a square plus b square plus 2ab அப்படின்றது. ஸோ இப்போ எக்ஸ்பேண்ட் பண்ணலாம். அதை இப்போ பண்ணும்போது cos square theta plus sin square theta plus 2 sin theta cos theta வரும் ஈக்குவல். ஸோ ரூட் 2வை ஸ்கொயர் பண்ணும்போது ரூட் கேன்சல் ஆகிடும். அகைன் 2 மட்டும்தான் கிடைக்கும். காஸ் பண்ணும்போது 2 cos square theta வேல்யூஸ் கிடைக்கும். ஓகே, இப்போ நம்மளுக்கு தேவையானது வந்து பார்க்கும்போது இந்த 2 sin theta cos theta மட்டும் இந்த பக்கம் நிறுத்திக்கலாம். ஸோ ரிமைனிங் டேர்ம்ஸை அந்த பக்கம் கொண்டு போயிடலாம். So 2 sin theta cos theta மட்டும் நிறுத்திக்கலாம் ஈக்குவல் 2 cos square theta. ஸோ இந்த பக்கம் இந்த ரெண்டு வேல்யூ இந்த பக்கம் வரும்போது மைனஸாக மாறும். அப்போ மைனஸ் cos square theta தென் மைனஸ் sin square theta வேல்யூஸ் கிடைக்கும். அப்போ 2 sin theta இன்ட்டு cos theta ஈக்குவல். ஸோ இங்கே ரெண்டு cos thetaவில் ஒரு cos theta போயிடுச்சுன்னா ரிமைனிங் ஒரு cos theta மட்டும்தான் இருக்கும். cos square theta மைனஸ் sin square theta.
ஓகே. ஸோ இங்கே வந்து பார்க்கும்போது இது எந்த வடிவில் இருக்குது அப்படின்னு வந்து பார்க்கும்போது a + b இன்ட்டு a மைனஸ் பி, அதாவது என்னென்னா a + b இன்ட்டு a மைனஸ் பி ஈக்குவல் a² மைனஸ் b². இந்த ஃபார்முலா டெக்ஸ்சர் வடிவில் இருக்குது. அப்போது இதை நம்ம எப்படி எழுதலாம்? a + b இன்ட்டு a மைனஸ் பி அப்படின்ற வடிவில் சேஞ்சஸ் பண்ணலாம். அப்போது 2 sin θ இன்ட்டு cos θ ஈக்குவல் a + bயில் எழுதும்போது cos θ ப்ளஸ் sin θன்னு வேல்யூஸ் கிடைக்கும். அடுத்தது a மைனஸ் பியில் எழுதும்போது cos θ மைனஸ் sin θன்னு வேல்யூஸ் கிடைக்கும். இப்போது நம்மளுக்கு தேவையான வேல்யூ வந்து பார்க்கும்போது இதுதான் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணணும். இந்த பார்ட் வேல்யூ மட்டும்தான். ஸோ இந்த பார்ட்டுக்கான வேல்யூ நமக்கு தெரியும். அப்போ இதை ஈக்குவலுக்கு எந்த சைடு கொண்டு வந்துடலாம். ஸோ மல்டிப்ளாக இருக்கும்போது ஈக்குவல் சொல்லும்போது டிவைடாக மாறும். அப்போது 2 sin θ இன்ட்டு cos θ டிவைடட் பை cos θ ப்ளஸ் sin θ ஈக்குவல் cos θ மைனஸ் sin θ. ஸோ ஆல்ரெடி நம்மளுக்கு தெரியும் cos θ ப்ளஸ் sin θ அப்படின்னா அதுக்கான வேல்யூ நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. √2 cos θன்னு சொல்லி வேல்யூஸ் கொடுத்துட்ருக்காங்க. அப்போது அங்கே வேல்யூவை அதை அப்ளை பண்ணலாம். 2 cos θ இன்ட்டு cos θ 2 sin θ இன்ட்டு cos θ. ஸோ இதனுடைய வேல்யூ 2 √2 cos θ. cos θ ப்ளஸ் sin θ வேல்யூ √2 cos θன்ட்டு கொஷின்ஸில் கொடுத்துருக்காங்க நம்மளுக்கு. ஓகே. அப்போது ஈக்குவல் cos θ மைனஸ் sin θ. இப்போது இங்கே வந்து பார்க்கும்போது ஒரு √2ஆல் மல்டிப்ளை பண்ணி என்ன பண்ணலாம்? டிவைட் பண்ணலாம். ஏன்னா இந்த ரூட் கேன்சல் பண்ணலாம் இல்லைங்களா? அப்போது 2 sin θ இன்ட்டு cos θ டிவைடட் பை √2 cos θ √2 cos θ. இப்போ ஈக்குவல் √2ஆல் மல்டிப்ளை பண்ணி √2ஆல் டிவைட் பண்ணுறோம். இப்போ ஈக்குவல் cos θ மைனஸ் sin θன்னு வரும். த நெக்ஸ்ட் அனதர். இப்போ இங்கே √2 பண்ணும்போது 2 √2 sin θ cos θன்னு கிடைக்கும். ஸோ இங்கே வந்து பார்க்கும்போது √2 மல்டிப்ளை பண்ணும்போது ரூட்டு கேன்சல் ஆகிடும், 2 மட்டும் கிடைக்கும். அப்போ 2 cos θன்னு இங்கே வேல்யூ கிடைக்கும். ஸோ 2க்கு 2 கேன்சல் பண்ணலாம், cos θக்கு cos θவை கேன்சல் பண்ணிடலாம். ஓகேவா? அப்போ ஈக்குவல் cos θ மைனஸ் sin θன்னு நம்மளுக்கு வேல்யூ கிடைக்கும். அப்போது தேர்ஃபோர் நம்ம நிரூபிக்க வேண்டியது என்னென்னா cos θ மைனஸ் sin θ ஈக்குவல் இங்கே பேலன்ஸ் இருக்கக்கூடியது √2 sin θ தான். √2 sin θ. ஸோ இதுதான் நம்ம நிரூபிக்க வேண்டிய ஆன்சர். ஸோ ஹென்ஸ் ப்ரூவ்ட். ஸோ இந்த சம்மில் என்ன டவுட் இருந்தால் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அதை நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். இன்னும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனும் மறக்காமல் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம சேனலுடைய புது வீடியோக்கள் உங்கள் மொபைலில் நோட்டிஃபிகேஷனாக உடனுக்குடன் வரும். தேங்க்யூ. So example 6.9, prove that cosecant theta minus sin theta, secant theta minus cos theta, tan theta plus cot theta equal 1. So LHS எடுத்துட்டு RHS நிரூபிக்கலாம். Then solutions given cosecant theta minus sin theta, secant theta minus cos theta, tan theta plus cot theta. Then equal cosecant theta அப்படின்னா அதை 1 by sin theta ன்னு எழுதலாம்.
அப்போ மைனஸ் சைன் தீட்டா. சீக்கண்ட் தீட்டானா 1/cos தீட்டான்னு எழுதலாம். 1/cos தீட்டா மைனஸ் cos தீட்டா. tan தீட்டா அப்படின்னு வந்து பார்க்கும்போது அதை sin தீட்டா டிவைடட் பை cos தீட்டான்னு எழுதலாம். ப்ளஸ் cot தீட்டாவை cos தீட்டா டிவைடட் பை sin தீட்டான்னு எழுதலாம். தென் ஈக்குவல். ஸோ இதை கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணணும். அப்போ கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணும்போது 1 மைனஸ் சைன் இன்ட்டு சைன் sin ஸ்கொயர் தீட்டா டிவைடட் பை sin தீட்டான்னு வரும். ஸோ இங்கே போகும்போது அதுமாதிரி கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணும்போது 1 மைனஸ் காஸ் இன்ட்டு காஸ் காஸ் ஸ்கொயர் தீட்டா டிவைடட் பை காஸ் தீட்டான்னு வரும். இன்ட்டு இங்கே கிராஸ் மல்டிப்ளிகேஷன் சைன் இன்ட்டு சைன் sin ஸ்கொயர் தீட்டா ப்ளஸ் காஸ் இன்ட்டு காஸ் காஸ் ஸ்கொயர் தீட்டா ஈக்குவல் sin தீட்டா இன்ட்டு காஸ் தீட்டான்னு எழுதலாம். தென் ஈக்குவல் 1 மைனஸ் சைன் ஸ்கொயர் தீட்டா அப்படின்னா அதுக்கு நம்மளுக்கு ஃபார்முலாஸ் தெரியும். 1 மைனஸ் சைன் ஸ்கொயர் தீட்டானா என்னது? காஸ் ஸ்கொயர் தீட்டான்னு எழுதலாம். சைன் தீட்டா. ஸோ நெக்ஸ்ட் 1 மைனஸ் காஸ் ஸ்கொயர் தீட்டானா அது எப்படி எழுதலாம்? சைன் ஸ்கொயர் தீட்டான்னு எழுதலாம். ஈக்குவல் காஸ் தீட்டா இன்ட்டு சைன் ஸ்கொயர் தீட்டா காஸ் ஸ்கொயர் தீட்டானா அதுக்கு நம்மளுக்கு ஃபார்முலாஸ் தெரியும். அதுக்கு 1 வேல்யூ இப்போ 1ன்னு கொடுக்கலாம். இன்ட்டு சைன் தீட்டா இன்ட்டு காஸ் தீட்டா. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப் அடுத்தது. இப்போ எல்லாமே மல்டிபிள் இருக்குது. ஸோ மல்டிபிள் பண்ணலாம். சைன் ஸ்கொயர் தீட்டா ஸ்டேஜில் இன்ட்டு காஸ் ஸ்கொயர் தீட்டா இன்ட்டு 1ஓட மல்டிபிள் பண்ணும்போது அதுதான் வரும். ஸோ இங்கே சைன் பண்ணும்போது சேமஸ்ட் சைன் ஸ்கொயர் தீட்டா காஸ் பண்ணும்போது காஸ் ஸ்கொயர் தீட்டா தென் ஈக்குவல். ஸோ ரெண்டுமே இங்கே வேல்யூ சேமாக இருக்குது. ஸோ அப்போ ரெண்டுமே கேன்சல் பண்ணிவிட்டு ஆன்சர் 1ன்னு சொல்லி கொடுக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் அடுத்தது therefore cosecant theta minus sin theta secant theta minus cos theta tan theta plus cot theta equal 1 சொல்லி நிரூபிச்சிட்டோம். ஸோ hence proved. ஸோ இங்கே நம்மளுக்கு ஃபார்முலாஸ் தேவை அப்படின்னா நம்ம அதை என்ன பண்ணிக்கலாம்? சைடில் எழுதிக்கலாம். ஸோ என்ன அப்படின்னா ஃபார்முலாஸ் யூஸ் பண்ணது கொஸ்கன் தீட்டா அப்படின்னா அதை 1/sin தீட்டான்னு எழுதலாம். ஸோ அடுத்தது சீக்கன் தீட்டா அப்படின்னா 1/cos தீட்டான்னு எழுதலாம். tan தீட்டா அப்படின்னா sin தீட்டா டிவைடட் பை cos தீட்டான்னு எழுதலாம். cot தீட்டா அப்படின்னா cos தீட்டா டிவைடட் பை sin தீட்டான்னு எழுதலாம். sin ஸ்கொயர் தீட்டா ப்ளஸ் காஸ் ஸ்கொயர் தீட்டானா அதுக்கான வேல்யூ 1ன்னு சொல்லி எழுதலாம். ஸோ இந்த ஃபார்முலாஸ் தான் இந்த சம்ஸில் நம்ம யூஸ் பண்ணது. சரி ஓகே, இந்த சம்மில் என்ன டவுட் இருந்தால் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அதை நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். இன்னும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனும் மறக்காமல் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம சேனலுடைய புது வீடியோக்கள் உங்கள் மொபைலில் நோட்டிஃபிகேஷனாக உடனுக்குடன் வரும். தேங்க்யூ. Example 6.10. Prove that sin A divided by 1 plus cos A plus sin A divided by 1 minus cos A equal 2 cos A. So LHS எடுத்துட்டு RHS நிரூபிக்கலாம். Solution. Given sin A divided by 1 plus cos A plus sin A divided by 1 minus cos A equal. So cross multiplication பண்ணலாம். sin A 1 minus cos A. So sin A 1 plus cos A வரும். ஸோ இப்போ கீழே இருந்து பண்ணும்போது
ஸோ ஏ ப்ளஸ் பி இன்ட்டு ஏ மைனஸ் பி ஃபார்முலாஸ் வழியில் இருக்குது. அப்போ ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் ஃபார்முலாஸ் வழியில் எழுதிக்கலாம். இப்போ 1 ஸ்கொயர் மைனஸ் காஸ் ஸ்கொயர் ஏன்னு வரும். இப்போ இதை மல்டிபிள் பண்ண இருக்குது. ஸோ 1 கூட மல்டிபிள் பண்ணும்போது சைன் ஏ அப்படின்னு வரும். இது மைனஸ். ஸோ இங்கே பண்ணும்போது சைன் ஏ இன்ட்டு காஸ் ஏன்னு வரும். சைன் ஏ காஸ் ஏ. ஸோ சேமஸ்ட் இங்கே பண்ணும்போது சைன் ஏன்னு கிடைக்கும். ஸோ அங்கே பண்ணும்போது சைன் ஏ காஸ் ஏ. ஸோ இங்கே 1 மைனஸ் காஸ் ஸ்கொயர் ஏ. ஸோ ஈக்குவல். ஸோ இது மைனஸ் வேல்யூ, இது ப்ளஸ் வேல்யூ. ஸோ ரெண்டும் சேமஸ்டாக இருக்குது. அப்போ கேன்சல் பண்ணிடலாம். ஸோ ரிமைனிங் சைன் ஏ கிடைக்கும். அப்போ 2 சைன் ஏன்னு கிடைக்கும். ஸோ இங்கே 1 மைனஸ் காஸ் ஸ்கொயர் தீட்டா அப்படின்னா இதை சைன் ஸ்கொயர் தீட்டான்னு எழுதலாம். இப்போ சைன் ஸ்கொயர் ஏ அப்படின்னு எழுதலாங்க. ஸோ இங்கே ஆல்ரெடி ஒரு சைன் ஸ்கொயர் 2 இருக்குது. அப்போ 1 கேன்சல் ஆகிடும். அப்போ ரிமைனிங் 2 1 பை சைன் ஏன்னு கிடைக்கும். ஸோ 1 பை சைன் ஏ அப்படின்னா கொஸ்கன் தீட்டா அதுக்கு ஃபார்முலா. அப்போது 2 இங்கே கொஸ்கன் ஏன்னு இருக்குது. அப்போ கொஸ்கன் ஏன்னு கிடைக்குங்க. ஸோ அப்போ therefore sin A divided by 1 plus cos A plus sin A divided by 1 minus cos A equal to cosecant A ன்னு சொல்லி நம்ம நிரூபிச்சாச்சு. ஸோ hence proved. ஸோ இந்த சம்மில் நம்ம ஃபார்முலாஸ் யூஸ் பண்ண ஃபார்முலாஸ் வந்து பார்க்கும்போது 1 மைனஸ் சைன் ஏ அப்படின்னா அது கொஸ்கன் ஏன்னு எழுதலாம். தென் அனதர் ஒன் ஏ ப்ளஸ் பி இன்ட்டு ஏ மைனஸ் பி அப்படின்னா ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் அப்படின்ற ஃபார்முலாஸ், 2 ஃபார்முலாஸ் தான் நம்ம இதில் யூஸ் பண்ணிக்கிறோம். சரி, ஓகே. இந்த சம்ஸில் என்ன டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். அதை நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். இன்னும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனும் மறக்காமல் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம சேனலுடைய 19 வீடியோக்கள் உங்கள் மொபைலில் நோட்டிஃபிகேஷனாக உடனுக்குடன் வரும். தேங்க்யூ.